நான் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு பேட் பேஸில் இருந்தப்போ தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 4 செவத்துக்குள்ளே இருந்தேன். ஸோ ஒரு 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 பிரச்சனைனால என்ன பண்ணுறதுனே தெரில. சாப்பிட்றது, தூங்குறது, அதை நினச்சி நடந்த விஷயங்கள் நினச்சி கொலைப்படுறது. ஸோ இதே தான் ரொட்டீனாக இருந்தது கிட்டத்தட்ட 4 months. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்படி இருந்தால் செட் ஆகுதுன்னு நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ட்ராவல். ஸோ அதுக்கப்புறம் என்னை நிறுத்தவே முடியல. அதுக்கப்புறம் அந்த 4 walls வரல என் பக்கம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே தான் டோட்டலி. ஸோ அதனால் அந்த 4 months பீரியட்ன்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மூலிமா நான் கற்றுக்கிட்டது அப்படின்னா லைக் ஒவ்வொரு பேட் பேஸ் வரப்போவும் நமக்கான டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த ட்ராவல் எடுத்ததுனால தான் ஒரு கம்பெனியாகவே ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் அதை எடுக்கலை அப்படின்னா பிகாஸ் அந்த டைமில் எனக்கு பர்சனல் இஷ்யூ நிறைய இருந்தது, பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வச்சுருந்தேன், அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு கிடைச்ச பீஸ் அந்த ட்ராவல் மூலயமா அதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சதுனால தான் இந்த இன்னர் பீஸே வந்தது.